10th standard maths common quarterly examinationக்காக previous various district question paper with detailed solutionோட அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் from JK Tuition Center மதுரை. இந்த மாதிரி வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் நீங்கள் நல்லா தரவாக பார்த்துட்டோன்னா வில் கெட் மோர் தென் 90% ஆஃப் த மார்க்ஸ் கண்டிப்பாக வாங்க முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். லேட்டஸ்ட் ஸ்டார்ட் பார்ட் சி கொஸ்டின் நம்பர் 35. ஐ ஆம் ஜெயக்குமார். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஸோ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 12x cube plus 42x square minus 36x plus 9. ஸோ ஸ்கொயர் ரூட்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 4. அப்போ இது எப்படி எழுதுவீங்க? எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவீங்க. விச் இஸ் ஈக்குவல் என்ன எழுதுவீங்க? எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதுதான் ஸ்டெப் 1. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எழுதுவீங்க, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எழுதுவீங்க. அப்போ எக்ஸ் பவர் 4. ஓகே. அப்போ இது மைனஸ், இதுவும் கேன்சல். minus 12x cube plus 42x square. ஓகே. இப்போ இந்த ஸ்டெப்பில் பாருங்களேன். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ 2x ஸ்கொயர் கிடைக்கும். இதிலே செகண்ட் ஸ்டெப், இந்த 2x ஸ்கொயர் இங்கே எழுதுருங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் ஸ்டெப் minus 12x cube by 2x ஸ்கொயர். அப்போ இங்கே minus 6x. அப்போ இங்கே மைனஸ் 6x, இங்கே மைனஸ் 6x போட்டுருங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 12x கியூப் ப்ளஸ் 36x ஸ்கொயர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், கேன்சல் ஆச்சா? 6x ஸ்கொயர் மைனஸ் 36x ப்ளஸ் 9. இப்போ இந்த ஸ்டெப்ஸ் பாருங்களேன். யூ ஷுட் மல்டிப்ளை இட் பை 2. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6xல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 2x ஸ்கொயர் மைனஸ் 12x. இங்கே எழுதுருங்க 2x ஸ்கொயர் மைனஸ் 12xன்னு எழுதுருங்க. இதுலேயே செகண்ட் ஸ்டெப் என்னென்னா 6x ஸ்கொயர் பை 2x ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? ப்ளஸ் 3. இங்கே ப்ளஸ் 3, இங்கே ப்ளஸ் 3. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டமாக மல்டிப்ளை பண்ணிட்டு வாங்க. 6x ஸ்கொயர் மைனஸ் 36x ப்ளஸ் 9. அப்போ இது மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். இது கேன்சல் ஆச்சா? 0 ஆச்சா? அவ்வளோதான். தேர்ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 12x கியூப் ப்ளஸ் 42x ஸ்கொயர் மைனஸ் 36x ப்ளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு ஓகே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 3. ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.